அந்தச் சிறிய கிராமத்தின் மாலை நேர காற்று எப்போதும் ஏரியின் ஈரப்பதத்தை சுமந்து வரும். அந்த ஊரில் மீனாட்சி அம்மாவை தெரியாதவர்கள் யாரும் இல்லை. கனிவான பேச்சு, யாருக்கும் உதவும் குணம், எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய கை பக்குவம். ஆனால் கடந்த சில மாதங்களாக மீனாட்சியின் குடும்பம் ஒரு நிதி நெருக்கடியில் இருந்தது. அவருடைய மதன் வெளியூரில் வேலை பார்த்தாலும் அந்த வருமானம் குடும்பத் தேவைகளுக்கு போதுமானதாக இல்லை. இதை கவனித்துக் கொண்டிருந்த அவருடைய மருமகள் கவிதா ஒருநாள் தைரியமாக தன் அத்தையிடம் ஒரு யோசனையை சொன்னாள். அத்தை, நாம ஏன் நம்ம ஊர்ல ஒரு மீன் வறுவல் கடை ஆரம்பிக்க கூடாது? நீங்க மீன் குழம்பு வச்சாலே அந்த தெருவே மணக்கும். அந்த பக்குவத்தை நாம ஏன் ஒரு தொழிலா மாத்தக்கூடாது என்று கேட்டாள். முதலில் மீனாட்சிக்கு சற்று தயக்கம் இருந்தது. ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே கவிதா, மாமியாரும் மருமகளும் ரோட்டோர கடையில நிக்கறாங்கன்னு சொல்லுவாங்களே என்று அஞ்சினார். ஆனால் கவிதா சளைக்கவில்லை. யார் என்ன சொன்னா என்ன அத்தை, நாம நேர்மையா உழைக்கப் போறோம். அதுவும் இல்லாம இந்த ஊர்ல எல்லாரும் மசாலா பாக்கெட்டுகளை பயன்படுத்திதான் சமைக்கிறாங்க. நாம நம்ம ஊர் முறைப்படி அம்மியில அரைச்சு செஞ்சா கண்டிப்பா மக்கள் வருவாங்க என்று ஊக்கமளித்தாள். அந்த பேச்சு மீனாட்சியின் மனதில் நம்பிக்கையை விதைத்தது. அடுத்த சில நாட்களில் அவர்கள் வேலையை தொடங்கினார்கள். கவிதா தன்னிடம் இருந்த சிறு சேமிப்பை முதலீடாக கொடுத்தாள். ஊர் எல்லையில் இருந்த ஒரு வேப்ப மரத்தின் அடியில் சிறிய ஓலை கூரை வேய்ந்து ஒரு கடையை உருவாக்கினார்கள். கவிதா சொன்னது போலவே மசாலா பொடிகளை அவர்கள் கடையிலிருந்து வாங்கவில்லை. அதிகாலையிலேயே எழுந்து மிளகாய், மல்லி, இஞ்சி, பூண்டு என எல்லாவற்றையும் எடுத்து வைத்து அம்மியில் மை போல அரைத்தார்கள். மீனாட்சிக்கு தன் மருமகளின் உழைப்பை பார்க்கும்போது பெருமையாக இருந்தது. ஏரியில் பிடிப்பட்ட அன்றைய நேரத்து ஃப்ரெஷ்ஷான மீன்களை வாங்கி வந்து அதை சுத்தப்படுத்தி கவிதா அரைத்த மசாலாவில் பிரட்டி வைத்தார்கள். கடை திறந்த முதல் நாள் ஒரு பெரிய இரும்பு வாணலியில் செக்கு எண்ணெய் ஊற்றப்பட்டு காய்ந்து கொண்டிருந்தது. மீனாட்சி மசாலாவில் ஊறிய மீனை எண்ணெயில் மெதுவாக போட அந்த சலசலக்கும் சத்தமும் மசாலாவின் வாசனையும் அந்த பகுதியையே ஆக்கிரமித்தது. அந்த வழியாகச் சென்ற ஊர் பெரியவர் ஒருவர், "என்னம்மா மீனாட்சி, ஏதோ விசேஷமா? வாசனை ஊரையே தூக்குது" என்று கேட்டபடி கடையை நெருங்கினார். "விசேஷம் ஒண்ணுமில்ல அண்ணா, கவிதாவும் நானும் சேர்ந்து ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கோம். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க" என்றார் மீனாட்சி. ஒரு வாழை இலையில் பொன்னிறமாக வறுக்கப்பட்ட மீனை நறுக்கிய வெங்காயம் மற்றும் எலுமிச்சை பழத்துடன் கவிதா பரிமாறினாள். அந்த பெரியவர் ஒருவாய் சாப்பிட்டுவிட்டு, "அடேங்கப்பா, இவ்வளவு ருசியான மீன நான் சாப்பிட்டதே இல்லம்மா. அந்த மசாலா உள்ள வரைக்கும் இறங்கி இருக்கு. கண்டிப்பா இந்த கடை பெரிய அளவுல வளரும்" என்று மனதார வாழ்த்தி விட்டுச் சென்றார். அன்று தொடங்கிய அந்த பயணம் மெல்ல மெல்ல வேகம் எடுத்தது. ஆரம்பத்தில் தயங்கிய மக்கள் மீனாட்சியின் கைமணத்திற்கும் கவிதாவின் கனிவான உபசரிப்பிற்கும் அடிமையானார்கள். மாலை 4 மணி ஆகிவிட்டால் போதும், மக்கள் கூட்டம் கடையை மொய்க்கத் தொடங்கியது. கவிதா அடுப்பின் அருகில் நின்று மீன்களை வறுக்க, மீனாட்சி கல்லாவில் அமர்ந்து வாடிக்கையாளர்களிடம் நலம் விசாரித்தபடி மீன்களை பேக் செய்து கொடுத்தார். அவர்களுக்குள் இருந்த மாமியார் மருமகள் என்ற உறவு ஒரு சிறந்த தொழில் கூட்டாளிகளாக, பிசினஸ் பார்ட்னர்ஸ் மாறியது. ஒருவருக்கு தளர்வு ஏற்படும் போது மற்றொருவர் தாங்கிக் கொண்டார்கள். சில மாதங்களிலேயே மீனாட்சி கவிதா மீன் கடை அந்த வட்டாரத்திலேயே மிகவும் பிரபலமடைந்தது. பக்கத்து ஊர்களிலிருந்தும் மக்கள் தேடி வர ஆரம்பித்தார்கள். வருமானம் பெருகியது. குடும்பத்தின் கடன் சுமை குறைந்தது. ஒரு நாள் இரவு கடையை மூடும்போது மீனாட்சி கவிதாவின் கைகளை பிடித்துக் கொண்டார். "கவிதா, அன்னைக்கு நீ மட்டும் அந்த யோசனையை சொல்லலன்னா இன்னைக்கு நான் இன்னும் அந்த வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிருப்பேன். என்னையும் நம்பி வெளியே கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா" என்று கண்கலங்க சொன்னார். அதற்கு கவிதா, "என்ன அத்தை, இப்படி சொல்லிட்டீங்க? உங்களோட பக்குவம்தான் இந்த வெற்றிக்கே காரணம். நாம 2 பேரும் சேர்ந்ததாலதான் இது சாத்தியமாச்சு" என்று புன்னகையுடன் பதிலளித்தாள். உழைப்பும் ஒருவருக்கொருவர் கொடுக்கும் அங்கீகாரமும் இருந்தால் எந்த ஒரு சிறிய முயற்சியும் பெரிய வெற்றியை தரும் என்பதற்கு மீனாட்சியும் கவிதாவும் அந்த ஊருக்கே ஒரு உதாரணமாக திகழ்ந்தார்கள். அந்த வேப்பமரத்தடி கடை வெறும் மீன் வறுவல் கடையாக மட்டுமல்லாமல் 2 பெண்களின் தன்னம்பிக்கையின் அடையாளமாகவும் மாறியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.